அனைத்தையும் பெற்றவர் அனைத்தையும் இழந்தவர் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9 13 வசனங்களை நாம் வாசித்து அதை தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்வோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் பலமுறை சாலமோனுக்கு தரிசனமானார். இது அபூர்வமான காரியம். முதலில் தரிசனமாகி வரம் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 3:5 பார்க்கலாம். 2வது தரிசனமாகி வேண்டுதலுக்கு பதில் அளித்தார். 1 ராஜாக்கள் 9:3 பார்க்கலாம். இறுதியில் இருமுறை தரிசனமாகி எச்சரித்தார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். இளமையில் தேவன் மனம் மகிழும்படி வாழ்வை தொடங்கியவர் முதுமையில் தேவன் மனம் நோகும்படி நடந்து கொண்டார். இது எவ்வளவு மோசமானது! தமது தந்தை விட சுமார் 10 மடங்கு அதிக பரப்புடைய தேசத்தை ஆண்டவர் இவ்விதமாக ஒரு செழிப்பாய் வாழ்ந்த ஒரு சாலமோன், அவர் செழிப்பின் தேசத்திலே வழுக்கி பாவ சேற்றிலே விழ வேண்டிய நிலைமை, அந்த பாவ சேற்றில் சாலமோன் விழுந்தார். முதலில் மகிழ்ந்து கேட்டதையும் அதிகமானதையும் கொடுத்த தேவன் இப்போது அவரிடமிருந்து கோபமாக பறித்து அவருக்கு ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சமாதானத்தின் தேசத்தில் போர் மேகங்கள் சூழலாயிற்று. குடி போதையில வண்டியை ஓட்டி மலை உச்சியிலே பள்ளத்தாக்கில் விழும் ஒருவரை போல சிற்றின்ப போதையில் தமது வாழ்வை நொறுக்கி போட்டார் சாலமோன். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில இந்த அவல நிலை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை மிகவும் மகிழ்ந்து நாம் கேட்கிறது எல்லாவற்றையும் அதற்கு அதிகமான அளவிலே நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார், கொடுக்கவும் செய்கின்றார். அவரிடத்துல நன்மைகளை பெற்று சமாதானத்தோடு வாழ்கின்ற நாம் அநேக சமயங்களிலே நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் போகி நம்முடைய பாக்கியங்களை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியமான கிருபைகளை இழந்து ஜீவிக்க வேண்டிய நிலைமை சில சமயங்களில் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. எப்படி குடி போதையில் வண்டியை ஓட்டி மலை உச்சிலே பள்ளத்தாக்கில் விழும் ஒருவரை போல சில சமயங்களிலே நாம் உயர்ந்த நிலைக்கு போய் மீண்டுமாய் பின்வாங்கி கீழே விழ வேண்டிய நிலைமையும் விசுவாச வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இவ்விதமாக தான் சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆக இவ்விதமான தமது வாழ்வை நொறுக்கி மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கு காரணமாக சாலமோனுடைய இச்சையின் வாழ்க்கை இருந்தது. சாலமோன் என்ற பளிங்கு பாத்திர வாழ்வு கவர்ச்சி சிக்கலிலே உடைந்து சிதறியது என்பதை நாம் வேதத்தில் அவனுடைய அவல நிலையை பார்த்து அறிந்து கொள்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இவ்விதமான சாலமோனை போல மோசம் போக்கிக் கொள்ளும்படியான ஜீவனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், இறுதி மட்டும் நம்மை வழிநடத்த வழுவாமல் காத்து வழிநடத்த வல்லவர் என்பதை விசுவாசித்து அழைத்த அழைப்பிலே இறுதி மட்டும் நிலைத்திருப்போம். நம்மை நம்பி கர்த்தர் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதை என்றென்றைக்கு எழுந்து போகாதபடி பாதுகாத்து உள்ளோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.